அந்த சமயத்துல அவங்க குடும்பம் அங்க வந்து ஒரு விஷயத்த உடைக்கிறாங்க. இனிமே நீ தெருவா போய் ஷூ பாலிஷ் போட வேணாம், வீட்லயே உட்காந்து ஷூவை தயாரி அப்படின்னு ப்ரோமோட் பண்ணிட்டாங்க. மிகேலுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம் அப்படின்னு அவங்க பாட்டி நினைச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி ஒன்றும் கிடையாது. அவங்க போன அப்புறம் கீழே இருந்த நாய் இறந்தவங்களுக்காக வச்சிருந்த படையல் மேல வாய் வச்சிருச்சு. இதை பார்த்து இந்த மிகேலையே இங்க வா வா அப்படின்னு பிடிச்சி இழுக்க அது மேசையை பிடிச்சி இழுத்து டாப் ஆஃப் த போட்டோ, அதாவது இந்த வீட்டோட முதல் போட்டோவான கொக்கோவோட அம்மா அப்பா போட்டோ டபக்காலு கீழே வந்து கண்ணாடி உடைஞ்சு போச்சு. அந்த போட்டோவை எடுத்து பார்த்தா ரெண்டா மடிச்சு வச்சிருக்காங்க. அந்த மடிப்பை எடுத்ததும் அவரோட கையில கிட்டார் இருக்கு. இதை பார்த்து அவனுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அவரோட கையில கிட்டாரும் டெல்லா குரூஸோட கிட்டாரும் ஒண்ணுதான். அப்போதான் மிகேலுக்கு தூணி இருக்கு, டெல்லா குரூஸ் தான் நம்மளோட கொள்ளு தத்தா அப்படின்னு. வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம வீட்டுல இருக்கிற எல்லாத்தையுமே இங்க பாருங்க, டெல்லா குரூஸ் தான் என்னோட தாத்தா, நானுமே அவரை மாதிரி மியூசிஷியன் ஆக போறேன் அப்படின்னு அவசரப்பட்டு வளரிட்டான். விடுவார்களா அவனை? அவனோட பாட்டி அவன் சீக்கிரட்டா வச்சிருந்த எல்லா பொருளையுமே கீழே கொட்டிட்டாங்க. ஏன் எதுக்கு? இசைங்கிறது நம்ம குடும்பத்துக்கு ஒரு சாபக்கீடு, அதை திரும்பவும் நீ கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்டு வாங்குன்னு வாங்குறாங்க. எனக்கு மியூசிக் தான் பிடிக்கும், என்ன அதை பண்ண விடுங்களேன் அப்படின்னு கேட்டாலுமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், மியூசிக்கும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், உதைப்பதற்குள் ஓடிவிடு அப்படின்றாங்க. நான் வாசிக்கிறத ஒரு தடவை கேட்டு பாருங்க அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்ல அந்த தாய் கிளைக்கு திடீர்னு கோவம் வந்துருச்சு. குடுகிட்டாரா அப்படின்னு அவன் கண்ணு முன்னாடி அந்த கிட்டாரை உடைச்சு போட்டாங்க. பாவம் அந்த பிஞ்சு மனசு வாடி போச்சு. ஆல்ரெடி அவன் அழுதுகிட்டு இருக்கான். தாய் கிளவி சும்மா இல்லாம அவன் பக்கத்துல போயிட்டு ராத்திரிக்கு ரவமா பண்ணி தரேன், எல்லாம் சரியா போடும். அவன் வெறியாகி மண்டை சூடேறி குடும்பமாடா நீங்களா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கோச்சிட்டு கிளம்பிட்டான்.